ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறடி காசில் அப்கமிங் ரிவ்யூ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மனோஜ் எப்படியோ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்களா, கோர்ட்டுக்கு கேஸ் வருது. ரோஹிணி வந்து அவங்க கூட வாழணும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு மனோஜ் இந்த மாதிரி நான் அவங்க கூட வாழ மாட்டேன், எனக்கு வாழ விருப்பம் இல்லை, இவங்க தான் சாட்சிக்கு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுட்டு தம்பி அப்புறம் அவங்க தம்பி ஒய்ஃப் அப்படின்றது சொல்கிறாங்க. விஜயா வந்து இந்த தம்பி இது தான் என் ரெண்டாவது மையம், இது என் மருமக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்ன, அந்த கவலையில் சொல்லலை, தான் மையனுக்கு ஒரு நல்லது நடக்கணுன்ற ஒரு இதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொன்னதே வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ தேவாமிர்தம் சாப்பிட்ட மாதிரி 2 பேருமே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இது வந்து உண்மையாலுமே அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே தாங்குவாங்க. சும்மாவே மீனா வந்து விஜயாவை தாங்குறாங்க. இந்த மாதிரி மருமகைன்ற மாதிரி கொஞ்சி இது மாதிரி பண்ணுறாங்கன்னா நல்லா தாங்குவாங்க. அது ஏன் தான் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கா. இங்கிட்டு இவங்களும் டைவர்ஸ் கேஸ்க்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் சொன்னதும் அவங்களும் டைவர்ஸ் வேணான்னு சொல்லி வந்து இங்கே வந்து பேசுகிறாங்க. ரோஹிணி உடனே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கேஸு 2 நாளைக்கு போட்டோம், அது அடுத்த மாதம் இந்த மாதிரி ஹியரிங் வாங்க, இப்போதைக்கு நீங்கள் போய்ட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்களா. என்னடா ஆச்சு, என்ன மேடம் கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்கிறாங்க, அப்போ டைவர்ஸ் கிடைக்காது அப்படிங்கிறப்போ, கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுனா அட்டன் பண்ணட்டும், அடுத்த ஹியரிங் வரப்போ இதே சொல்லுங்கள், முடிஞ்சு போச்சு. இல்லை வேறு யார் அது மாதிரி சொல்ல வராங்களோ அவங்களையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அடுத்த ஹியரிங் வருது. அதே போல் பார்த்தீங்கன்னா வித்யாவை கூப்பிட்டு வராங்க. வித்யாவை கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி என் ரோஹிணியோட ஃப்ரெண்டு தானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முருகனும் இது என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆமாம் இவ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்க்குற அடியே படுப்பாவி, உன்னை ஃப்ரெண்டு நம்மளே அடி இந்த மாதிரி பண்ணிட்டியடி அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்களா. இந்த மாதிரி பண்ணிட்டிய வித்யா, நீங்கள் ஃப்ரெண்டு தானே, நீயே இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க, உன் கூட ஃப்ரெண்டாக இருந்து என் வாழ்க்கையே தான் போச்சு, நானும் நல்லது பண்ணான்னு பார்க்குறேன், அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்களா. இவங்களும் அந்த மாதிரி நிறையா விஷயம் போயிட்டுருக்கு. அப்புறம் ரோஹிணி அவங்க சார்பாக எந்த வக்கீல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அப்புறம் கிறிஷ் வந்து ரொம்ப அழுகுறான், புலம்புறான். எங்கள் அம்மாவுக்கு தண்டனை கொடுத்துடாதீங்க அப்படின்னு கிறிஷ் வந்து உள்ளே வந்துடுறான் இந்த கேஸில். இந்த மாதிரி தண்டனை அப்படின்றது மாதிரி வக்கீல் வந்து சொல்ல போகிறப்போ, எங்கள் அம்மா எதுவும் பண்ணிடாதீங்க, எங்கள் அம்மா பாவம் அப்படின்னு சொல்லி கிறிஷ் ரொம்ப அழுகுறான். என்ன பண்ணுறதே தெரியாமல் மன கஷ்டத்தில் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலைலாம் இருக்காங்களாங்க. அண்ணாமலை இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவன் பண்ணுறதை பார்த்தா ரொம்ப அவங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. அப்பா மனோஜ் அப்பா வேணான்னு சொல்லுங்கள் அங்கிள், அப்பா முத்து அங்கிள், மீனா ஆண்டி பார்த்து எங்கள் அம்மா பாவம் போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறாங்க. கிறிஸ்து கெஞ்சுறதை பார்த்து இவங்களுக்கு மனசு வந்து ரொம்ப ஒரு நெருடலாக இருக்குது. என்ன பண்ண தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ரோஹிணி சைடு பார்க்குறப்பையும் ரோஹிணி இவளுக்கு தப்பு நடந்து ஏதாவது ஒன்று பண்ணி தான் தீரணும், ஏதாவது நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் இது மாதிரி போயிட்டுருக்காங்க. அங்கிட்டு இந்த கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கு இவங்களுக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ருதி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒன்று நீ வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டு வெளில வந்து என் ரெஸ்டாரண்ட்டை சேரு, இல்லைன்னா எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஸ்ருதி நீ போய் விளாண்டுட்டு இருக்க, இந்த விஷயத்துலாம் டைவர்ஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்துட்டு அவள் நீத்து வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறா, நம்ம 2 பேரும் பிரியணுன்ற இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. ஹோட்டலில் அவள் இது பண்ணு தெரியாமல் இவன் நம்ம பிரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போஸ்ட்லாம் போட்டு இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. நீ அதுக்கு வந்து இது மாதிரி நான் தான் அப்பயே போட்டேன், நீ போட்டுட்டானா, அவள் ஒன்றும் போடலைல்ல, அவள் போட மாட்டான், நம்ம 2 பேரும் சண்டை வரணும், ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி போயிட்டுச்சுன்னா நான் டைவர்ஸ் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்களே. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. என்னடா இப்போ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறா, வீட்டுக்கு நோட்டீஸ் வருது, எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்குறப்போ, நீ தான் நான் அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு ஆனால் வர மாட்டேங்கிற, அதனால தான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன், நீ பிரிஞ்சு உன் இஷ்டத்துக்கு போய் கூட எப்படி வேணால் இருந்துக்க, நான் என் ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிறேன், நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வந்து ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு, இப்போ தான் ஒரு பிரச்சனை முடியுது, நீ ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ரவி இந்த மாதிரி பண்ணுறான்னு எல்லா விஷயம் சொல்கிறாங்களா. உடனே அவங்க அம்மா வந்துட்டு ஏன்டா ரவி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்காக அந்த இப்போ மருமக கூட இருந்துக்கடா, ஏன்டா அந்த பொண்ணோட இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இங்கே இவங்க பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அடுத்து அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. அதில் போய்ட்டு மீனா ஃபேமிலி மொத்தமாக ஃபேமிலிக்கே டோட்டலாக பிரச்சனை வருது. அது எப்படி சால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு மூலியமாக தான் சால்வ் ஆக போகுது. அந்த மாதிரி தான் கதை போகுது. எப்படி நடக்குங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.